மண் மொழி மானம் காக்க ஓரணியில் என்ற தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே என்னை நான் இணைத்துக் கொண்டுள்ளேன். தமிழ்நாடு இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி, சமுதாய முன்னேற்றம், தனிநபர் வருமானம், பொருளாதார வளர்ச்சி என்று அனைத்து துறைகளிலுமே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அதிலும் சரி, அந்தந்த துறைகளுடைய அறிக்கைகளிலுமே மிக தெளிவாக இருக்கின்றன. தமிழகம் இன்றைக்கு பல விஷயங்களிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டுவதிலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தினை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மாநிலங்களின் நலனையும் காக்கக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார். களத்திலே தமிழர்கள் சார்பாக தளபதி அவர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களின் பின்னால் நிற்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே என்னையும் நான் தளபதி அவர்களுடைய சிப்பாய்களில் ஒருவராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய அனுமதி பெற்று இன்றைக்கு நான் கழகத்திலே இணைந்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயமான ஒன்று. நாளை மறுநாள் தளபதி அவர்கள் கோட்டையிலே சுதந்திர கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். அடுத்த ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீண்டும் தளபதி அவர்கள்தான் கோட்டையிலே கொடியேற்றுவார். எனவே வெற்றி, கழகத்தினுடைய வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நடைபெறவிருக்கின்ற தேர்தல் 2வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தேர்தல் தான் நான் கருதுகிறேன். தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கழகத்திற்காக என்னாலான அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன்.